குழந்தைகள் அறை, கிட்ஸ் ரூம். வணக்கம் செல்லக்குட்டிகளா. வழக்கமா நான் தான் உங்களை வேற வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுவேன் இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க தான் என்ன உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறீங்க, சரியா? அப்படின்னா இப்ப நாம ஒரு குழந்தையோட ரூமுக்கு போவோம். கிட்ஸ் ரூம், குழந்தைகள் அறை. குழந்தைங்க அறையில, அதாவது கிட்ஸ் ரூம்ல தான் குழந்தைங்க பொம்மைகளை வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க, தூங்குவாங்க, ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாங்க. முதல்ல நாம இங்க இருக்கிற பொம்மைகளை கவனிப்போம். நிறைய பொம்மைகள் இந்த அறையில இருக்குல்ல. டாய்ஸ், பொம்மைகள். குழந்தைங்க விளையாடுறதுக்காக பிளாஸ்டிக்லயோ களிமண்ணாலேயோ விதவிதமான வடிவங்கள்ல செய்யப்படுற பொருட்கள் தான் பொம்மைகள். அதோ அறையோட மூலையில ஒரு மேஜை இருக்கு பாருங்க, அதுதான் குழந்தைங்க படிக்கிற படிப்பு மேஜை, ஸ்டடி டேபிள். அதுல பேனா, பென்சில் இதெல்லாம் வைக்கிறதுக்கான அமைப்புகளோட வசதியா இருக்கு. கூடவே ஒரு பையும் வைக்கப்பட்டிருக்கு. டேபிள், மேஜை குழந்தைங்க படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுத்துற பொருள் தான் மேஜை. குழந்தைகளே, வழக்கமா தினமும் காலையில உங்களை யாரும் எழுப்பாம நீங்களாவே தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறது உண்டா? அப்படி இல்லன்னா அதுக்கு நீங்க அலாரம் வசதியோட இருக்கிற ஒரு கடிகாரத்தை பயன்படுத்தணும். கிளாக், கடிகாரம். கடிகாரம் நமக்கு நேரம் காட்ட உதவுது. அலாரம், நம்ம தூக்கத்திலிருந்து எழுப்ப உதவுற கடிகார மணி ஓசையே அலாரம். இதுக்கு நாம அலாரம் உள்ள நமக்கு தேவையான நேரத்துல வச்சுக்கணும். அந்த நேரத்துல சரியா அலாரம் மணி ஒலிக்கும். மேஜை மேல ஒரு மேஜை விளக்கும் இருக்கு, டேபிள் லேம்ப், மேஜை விளக்கு. மேஜையில நாம படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ அதிகம் வெளிச்சம் தேவைப்பட்டா இந்த மேஜை விளக்கு பயன்படும். பேக், பை. பள்ளிக்கூடத்துக்கு புத்தகங்களை எடுத்துட்டு போக உதவியா இருக்கிறது பை. இத வழக்கமா ஸ்கூல் பேக்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் தெரியறது குழந்தையோட கட்டிலும் அது மேல படுக்கையும். ஓ, இது எவ்வளவு அழகா இருக்கு! படுக்க விரிப்பையும் தலையணைகளையும் கவனிங்க. தலையணையில மிக்கி மவுஸும் டாம் அண்ட் ஜெரியும் படங்களா வரையப்பட்டிருக்கு. காட், கட்டில். குழந்தையோட படுக்கையை தாங்கி இருக்கிறது கட்டில். பெட், படுக்கை. வழக்கமா பஞ்சு அடைத்த மெத்தைகளை தான் படுக்கையா பயன்படுத்துவாங்க. பெட் ஸ்ப்ரெட், படுக்கை விரிப்பு. அழகான தையல் வேலைப்பாடுகளுடன் இருக்கிற ஒரு துணி. முழு படுக்கையும் மூடுற மாதிரியான அளவுல இருக்கும், அதான் படுக்கை விரிப்பு. பில்லோ, தலையணை. தலைக்கு அடியில வச்சுக்கிற ஒரு பொருள் தலையணை. வழக்கமா இதுக்குள்ள பஞ்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த அறைய ஒட்டியே இன்னொரு அறையும் இருக்கே, அதுதான் குளியல் அறை. உள்ள போய் பாப்பமா? அங்க இருக்கிற குளியல் தொட்டிய பாருங்க. பல் தேய்க்கிற பிரஷும் பற்பசையும் வாஷ் பேசின் மேல இருக்கு பாருங்க. சுவரை ஒட்டின சுவர் தாங்கியில் சோப் இருக்கு பாருங்க. பாத் டப், குளியல் தொட்டி. நாம் குளிப்பதற்கு வசதியாக சோப் கலந்த நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பீங்கான் தொட்டியே குளியல் தொட்டி. டூத் பிரஷ், பல் துலக்கும் பிரஷ். பற்களை சுத்தம் செய்ய பற்பசையை பிரஷில் வைத்து பல் துலக்குவது வழக்கம். டூத் பிரஷ் தமிழில் பல் துலக்கி என்று அழைக்கப்பட்டாலும் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு வார்த்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. குழந்தைகளே, உங்க ரூம்ல பல்வேறு பயனுள்ள பொருட்களை பார்க்க முடிஞ்சது. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் விடை பெறேன். உங்கள் பொழுது இன்பமாக கழியட்டும்.